ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இனிப்பு குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறோங்கிறத பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழிப்பணியார சட்டி வாங்கியிருந்தோம். நம்ம வந்து வாங்கினதுலேருந்து இன்னும் செஞ்சு பார்க்கவே இல்லை. சரி வாங்க செஞ்சு பார்க்கலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பணியாரம் செய்யறதுக்கு வந்து 2 வெல்லத்தை பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரவா, ஏலக்காய், கொஞ்சமாக வந்து கோதுமை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெல்லத்தை வந்து பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து ரொம்ப காய்ச்ச வேண்டாம். வெள்ளம் கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும். அது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. போதும், நம்ம வந்து பாவு வந்து இறக்கிடலாம். இது ஆறட்டும். ஆற விட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான் பாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணியாரம் செய்கிறதுக்கு வந்து ரவை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூட வந்து அப்படியே வந்து ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரவாவை எவ்வளோக்கு எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூட ஏலக்காய் 4 சேர்த்துருக்கேன், அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ரவா வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வந்து உப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு கூட வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாவு, அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி பதம் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணியாரம் சுடுறதுக்கு இந்த சர்க்கரை பாவு மட்டும் பத்தாது. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நீங்கள் இருந்தால் சேர்த்துங்க, இல்லாட்டினா நீங்கள் தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் வந்து காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து வந்து பணியாரம் செய்யும்போது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பணியாரம் சுடுறதுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கட்டி பதம் இல்லாமல் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது பணியார சட்டி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பணியார சட்டி வந்து ரொம்ப வந்து ஹீட் பண்ணக்கூடாதாம்மா, சிம்லேயே வச்சு தான் சுடணுமாம்மா. ஹீட் ஆகட்டும். ஆனால் வந்து பணியாரம் சுடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் அந்த வாசம்லாம் சூப்பராக இருக்குது. ஏலக்காயோட வாசம். ஃபஸ்ட்டே வந்து பணியார சட்டி வாங்கி ஆன்லைனில் வாங்கி நம்ம சுட போகிறோம். கரெக்டாக வருதா என்னன்னு தெரியலை, இல்லை சொதப்பல் ஆகுதான்னு தெரியலை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக்கு எண்ணெய் ஊற்ற வேணாம்னு சொல்லுவாங்க, ஆனால் இது சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா டைட்டுக்கிறதுக்கு நல்லா கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நீங்கள் வேணால் நெய்யும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஆயிலும் கூட சேர்த்து நம்ம வந்து பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பணியாரம் சுடலாம். நல்லா இருக்கு, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து பணியாரம் வந்து ஊற்றியாச்சு. அப்படியே சிம்லேயே வச்சுருந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால வந்து கலர் வந்து சட்டுன்னு வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து உள்ளெல்லாம் வந்து நல்லா வேகாமல் போயிடும். அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம திருப்பி போட்டு பணியாரம் எடுக்கலாம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி போடுறதுக்கெல்லாம் வந்து குச்சி கொடுத்துருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரத்தை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பராக வந்துட்டு பணியாரம். பார்த்தீங்கன்னா பணியாரம்லாம் வந்து திருப்பி போட்டுடலாம். வராதுன்னு வேற பயமுறுத்தினாங்க. ஆமாம், இல்லை கமெண்ட்ஸு கொஞ்சம் வந்து வராதுன்னு வந்துச்சு, அதுக்காக தான் பயந்தது. சூப்பராக வருதுல்ல. ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருந்தாங்களே ஸ்பூனு, அதில் பட்டி போட்டால் வரல. ஆனால் இது ஸ்பூனில் நார்மல் ஸ்பூனில் நல்லா வருது. இதில் நல்லா வந்து வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா வந்து பணியாரம் சூப்பராக வந்துருக்கு பாருங்க. பரட்டி போட்டாச்சு. இந்த ஒரு சில இடத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பணியாரம் எடுக்க வரல. இந்த சைடு சூப்பராக வந்துட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் வந்து திருப்பி போட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஏமா திருப்பி அதை உப்புல பிரியா? சரியா உப்பல. மழை டைமாக இருக்கனால மாவு வந்து உப்பலுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம குழிப்பணியாரம் வந்து சுட்டாச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழிப்பணியாரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா உப்புனுச்சு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு வரல. அதுவும் லைட்டாக உப்பு இருக்குது. லைட்டாக உப்பு இருக்குது. கல்லும் பார்த்தீங்கன்னா 4 சைடும் வந்து ஹீட்டு உரைக்க மாட்டுது. மழை டைமாக இருக்கனால மாவு பார்த்தீங்கன்னா சரியாக புளிக்கலை. அதனால் வந்து பணியாரம் வந்து உப்பலை. ஆனால் வந்து நமக்கு பண்ணின மெத்தட் எல்லாமே கரெக்டு தான். பார்த்தீங்கன்னா 2வது இது வந்து நம்ம பணியாரம் விட்டுருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். ஈவனா ஹீட் ஆக முடியுது. 4 சைடு சென்டர் அவ்வளோ நல்லா உப்பு இருக்குது. ஆமாம், இந்த ஓரத்தில் உள்ள உப்பு மட்டும். இந்த நடுவில் உள்ளதெல்லாம் பாருங்க, அந்த உப்பு பாருங்க லைட்டாக. இது ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து சரியாக உப்ப மாட்டுது. ஹீட்டும் வந்து உரைக்க மாட்டேங்குது. அதோட பரவாயில்ல, வந்து தான் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழிப்பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழிப்பணியார சட்டியில் வந்து சென்டரில் விட்டது, அதனால் சூப்பராக வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடெலாம் வந்து ஹீட்டு உரைக்கல, அதனால் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் வந்து உள்ளெல்லாம் சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா இல்லையா? நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்கா? அந்த குழிப்பணியார டேஸ்டெல்லாம் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் என்ன ஒன்றா மாவு வந்து பிடிக்கல, அவ்வளோதான். வேறு குறையும் கிடையாது. நல்லா இருக்கானா? நல்லா இருக்குல்ல? சூப்பர்.